வேதாஜி அப்படியே வாய் தருங்க. வாய் தருங்க. லைட்டாக கம்மியாக இருக்குது. எனக்கு எங்க அப்பா தாண்டி முக்கியம். நீ தேவையில்லடி. போயிடு. அப்படியே 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 போ. அப்படியே போ. இதுக்கு மேல போன ரெடி போன. ஐயோ 84 மிஸ்டு காலா, 140 மெசேஜ். என்னை நேரில் பார்க்க வராவிட்டால் நான் நிரந்தரமாக உங்களை விட்டு சென்று விடுவேன். ஐயா என்ன லூஸ்தனமாக மெசேஜ் பண்ணிடுறா. சி ஐயோ இதான் பைத்தியகாரத்தனமாக பண்ணிட்டானா. ஒன்று நேரில் போய் பார்த்துக்க வேண்டியது தான். வீரையண்ணகிட்ட இவங்களை பார்த்துக்க சொல்லுவான். வீரையண்ணா. தம்பி சொல்லுங்க தம்பி. அவங்க நல்லா தூணுங்கிறாங்க. சரி, ஒரு 2 மணி நேரம் பார்த்துக்கோங்க. நான் அந்த பக்கத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இது வரைக்கும் தம்பி? இல்லை, வர ரொம்ப லேட் ஆகுமான்றதுக்காக கேட்டேன். அது ஒன்றும் நீ கவலைப்படாத. ஜுரம்லாம் குறைஞ்சிடுச்சு, இப்போ பரவாயில்ல. அவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு ஒரு 9 மணிக்கா கஞ்சி வச்சு கொடுத்துரு. சரியா? நான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன். நீங்கள் போயிட்டு வாங்க, சீக்கிரம் வந்துடுங்க. நான் அது வரைக்கும் பார்த்துக்கிறேன். அது வரேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்னை ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.